அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான ஹஜ் மாதத்துடைய கடைசி வாரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய சிறப்பான இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதம் வருக வரவேற்கக்கூடிய நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய கடந்த காலத்துடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து வரக்கூடிய வருஷங்களிலே சிறப்பான ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தந்தால் உரிவானாக. அதை பற்றி உண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாதுகாப்பான ஒரு மந்திர சொல்லு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளும் கபூலாக்கி தருவானா. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வாழ்த்தி நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சிறப்பான ஒரு ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹாஜி பெருமக்கள் அவங்கங்க சொந்த ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே அவங்களுக்கு முழுமையான முறையிலே பாதுகாப்பு செய்து அவங்களுடைய ஹஜ்ஜை மக்ரூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்வாயாக. அது மாதிரி நம்முடைய எல்லாருடைய குர்பானையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜும் குர்பான்களும் உம்ராக்களும் செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, உலகத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, யார் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நம்ம விட்டு விலகுறாங்க என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு முழுமையான முறையிலே ஒரு பாதுகாப்புக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கற்றுத்தந்த மிகப்பெரிய பாதுகாப்பு மந்திர சொல்லு இதுவாக தான் பார்க்க போகிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்ட பொழுது அந்த நாட்டு மன்னர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போட்டு பல மாத காலமாக நெருப்புகளை கொண்டு வந்து சேகரித்து மிகப்பெரிய நெருப்பு ஜோலை, அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் எல்லோரும் நேர்ச்சினை பண்ணுவாங்களாமா. என்னுடைய இது என்னன்னா நான் என்னுடைய வகை இந்த விறகுல கொடுக்குறேன், என்னுடைய வகை இந்த வகை, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சேகரிப்பு அந்த நெருப்பு எரிப்பதற்கு. அந்த நெருப்பு குண்டம் எரிகிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மன்னர் பிடிச்சி போடுறாங்க அந்த நெருப்பு குண்டத்தில். ஓட்டோன்னே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் பாதுகாப்புக்கு வர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனும் அப்படியே நெருப்புக்கு கட்டளையிடுறாங்க. குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீ குளிர்ச்சியாக்கி விடு. நெருப்புடைய தன்மை அதை சாப்பிட்டு அப்படியே பொசுங்கிடும். கத்துடைய தன்மை கத்தி அறுத்துரும், நெருப்பு என்ன செய்யும், பொசுங்கிடும். ஒவ்வொன்றுக்கு ஒரு தன்மை இருக்குது, அது இயற்கையான அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட தன்மை. அப்போ அந்த நெருப்புக்குள்ளே விழுகிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் மேலே ஒரு பறவை பறந்தாலும் பொசுங்கி கீழே விழுந்துடும், அந்தளவுக்கு ஜோலை, நெருப்பு ஜோலை. அப்போ மலக்குமார்கள் உதவிக்கு வராங்க. மழை பொழியக்கூடிய, இடி விடியக்கூடிய பாதுகாப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மலக்குமாரெலாம் உதவிக்கு வராங்க. அப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஒரு பிடிவாதம், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். அந்த இறை சொல்லு நாமெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த சொல்லு, அருமையான மந்திர சொல்லு, பாதுகாப்பு சொல்லு, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வனிஅமல் வக்கீல், சிறந்து பொறுப்பேற்கக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு சிறந்த பொறுப்பு ஏற்கக்கூடியவன் சிறந்தவன். வனிஅமல் நிஅமல் மௌலா வனிஅமல் நசீர், உதவி செய்யக்கூடியவனே சிறந்தவன், அவனை எனக்கு போதுமானவன். எல்லோ
மலக்குமாரத்துடன் சொல்லிவிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உதவி போதும், அவனுடைய பாதுகாப்பு போதும், அவனை பொறுப்பேற்கக்கூடியவர்களே மிக சிறந்த பொறுப்பேற்கக்கூடிய அந்த திக்ரு தான் மந்திர சொல்லான ஒரு திக்கர். இந்த காலகட்டத்துக்கு தோதுவான திக்கர், நம்ம எப்போதும் எல்லா நேரங்களையும் ஓதக்கூடிய திக்கர். இது நமது இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒரு 450 தடவை நம்ம என்ன நியத்தை வச்சு ஓதுறோமோ அந்த நியத்தை உடனே கபூல். நமக்கு பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வேலை வெட்டி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு வீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது 450 தடவை அதனுடைய நம்பர், கோடு நம்பர் 450 தடவை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்பி அல்லாஹ் சொல்லுவாங்க. ஹஸ்பி அல்லாஹ்னா எனக்கு போதுமா, எனக்கு போதுமா ஆனவன். ஹஸ்புனல்லாஹ் எங்களுக்கு போதுமாக்கி தருவான். அப்படி 2 போதுமான, எங்களுக்கு போதுமான. ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு போதுமான. ஜம்மு தன்மை, ஜென்மு ஒட்டுமொத்தத்துக்கு வரும், தன்மையை சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் மாறி வரும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறான். அழகான அந்த திக்கரை நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு 450 சொல்லி நம்ம அந்த நேரங்களில் பஞ்சத்தொழுது முடிச்சு அல்லது வாரியத்தொழுது முடிச்சு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். ஒரு வரி தானே ஓதி அல்லா இடத்துல அழுதோடு துவா செஞ்சால் உடனே அல்லாஹ் மிக சந்தோஷம் அடைகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லுவான், இந்த திக்ரு அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வே நீயே போதுமானவன், உலகத்தில் யார் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, யார் கழுத்தறுப்பாங்க சொல்ல முடியாது. அப்போ நபிமார்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செஞ்சு பாதுகாப்பு, என்ற உலகத்தில் பாதுகாப்பு மிக முக்கியம். பாதுகாப்பு தேட வந்த நபிமார்கள் சொன்ன, குறிப்பாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதை பாதுகாத்து அந்த நெருப்பும் குளிர்ச்சி அடைகிறது, எந்த மலக்குமானுடைய உதவியும் இல்லை, அல்லாஹ் ஒருவனுடைய பாதுகாப்பில் எப்படி இருக்காங்க, நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நெருப்பு குண்டத்தில் நெருப்பில் போடப்பட்ட அந்த நெருப்பு எவ்வளோ பாதுகாப்பு, 40 நாள் வரை இருந்துன்னு சொல்லி ஹதீஸில் எழுதி குறிப்பிடுகின்றார்கள். அவங்க அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்து வெளியே வந்தாங்க. அதை பார்த்து ஏராளமான மக்களுக்கு ஹிதாயத் அல்லாஹ் தஆலா காரணமாக்கினான் அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய வரலாறு. சாதாரணமாக நம்ம முறையில் அது பார்த்தனால அதனுடைய வீரியத்தை நம்ம தெரியாமல் போயிட்டோம், அதனுடைய மதிப்பு தெரியாமல் போயிட்டோம். அப்படிப்பட்ட அந்த திக்கு நபிமார்கள் சொன்ன திக்கு, சஹாபா பெருமக்கள் பத்ரு யுத்தத்திலே பயன்படுத்துறதுக்கு ஹஸ்புனல்லாஹ் சஹாபா பெருமக்கள்லாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பத்ரு யுத்தம் எல்லோரும் ஒன்றுபட்டு பத்ரு யுத்தம் நடந்த அந்த யுத்தத்தில் இஸ்லாத்துடைய 1வது ஹிஜ்ரி 2வது வருஷத்திலே நோன்பு வச்சு, எந்த ஆயுத பலமும் இல்லை, அவங்க நோன்பு வச்சுட்டு எந்த ஒரு படபலமும் இல்லை, மக்கள் பலமும் இல்லை, 313 சஹாபா பெருமக்கள் தான். எதிரிங்க 1000 பேர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லா வசதியும் இருக்குது, எல்லா ஒட்டுமொத்தமான மக்கள் படை, அது மாதிரி ஆயுதப்படை, பொருளாதாரம் எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. அது நமக்கு வெற்றியே சொல்ல முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ்வே நினைத்து, அல்லாஹ்வே போது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். சஹாபாக்கள் உரையாடி அந்த தஸ்பீஹ் ஓதி யுத்தம் நடந்தாங்க. உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகாரியில மத்தியானத்துக்குள்ள வெற்றி கிடைத்து விடுகிறது. உலகத்துடைய முதல் வெற்றி அதிலிருந்து தான் இஸ்லாம் பரவியது. அப்படிப்பட்ட யுத்தத்தில் பயன்படுத்தின தஸ்பீஹ் பாதுகாப்பு, சஹாபா பெருமக்கள் ஓதப்பட்ட தஸ்பீஹ் ஹஸ்புனல்லாஹ். அது மாதிரி அவுலியா பெருமக்கள், ஹாஜா அஜ்மீர் நாயகம், அவங்க இஸ்லாத்துக்காக வந்த பொழுது, பலவிதமான பிரச்சனைகள் வந்த பொழுது, எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அவங்க இந்த திக்கர் அதிகமாக சொல்லுவாங்கன்னு அவங்களுடைய வரலாறை படிக்கிறோம். அது மாதிரி இப்ராஹிம் வலியுல்லா அவங்க அதிகமான சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த சிறப்பை, அந்த வெகுமதிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சிறப்பான அந்த தஸ்பீஹாத்துகளை ஓதி செஞ்ச ஷாஹுல் ஹமீது வலியுல்லா கேட்ட துவா. அது மாதிரி முஸ்லீம்கள் கேட்கக்கூடிய அந்த துவா, அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீம்களுடைய
அந்த நம்ம நிலையில் நம்ம பாதுகாப்பான நிலையில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பற்ற நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மிகப்பெரிய ஒரு போர்க்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய போர் ஈரான் இஸ்ரேல் உலகம் அளவுலே அது மிகப்பெரிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய நிலையை உலகம் அப்படியே வீழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடு ஒன்று சேர மாட்டேங்குது. இஸ்லாமிய நாடு ஜோர்டானு, சவுதி அரேபியா, ஈராக்கு போன்ற நாடுகள்லாம் அந்த பாதுகாப்பு தரமாட்டம் மறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய நாடு ஒன்று சேர விடமாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நிலையிலே நம்ம பாதுகாப்பு இது மாதிரி நம்ம குடும்பத்தில் மஹல்லாக்கள் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பாதுகாப்பு அட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு அவனுடைய போதுமான தன்மை நமக்கு வர வேணும்னு சொன்னால் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தஸ்பீஹ் அழகான பாதுகாப்பு மந்திர சொல்லான இந்த பாதுகாப்பை நம்ம அதிகமான முறையிலே அழகான முறையிலே ஓதி அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுவோம். உலக மக்கள் எல்லோருக்கும் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பாதுகாப்பான ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை தந்து இம்மை மறு வெற்றி எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.